அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் தீபாவளி ஸ்பெஷலாக எல்லோருக்கும் பிடிச்சமான பூந்தி லட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வரப்போகிற தீபாவளிக்கு இது நீங்கள் வெளியில் கடைகளில் வாங்காமல் வீட்டிலே செய்யுங்க. இதை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருள்களே போதும். அதே மாதிரி யார் வேணாலும் ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 8லேருந்து 9 லட்டு கிட்ட நம்ம பிடிக்க முடியும். இப்போ இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எல்லோ ஃபுட் கலர் இருந்ததுன்னா நீங்கள் மஞ்சத்தூளுக்கு பதிலாக எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லைனா கம்மியாகவே கூட தண்ணி தேவைப்படலாம். நம்ம கரைச்சி எடுத்துருக்க மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும். மாவு இதில் விழுந்ததும் மேலே எழும்பி நல்லா சலசலன்னு பொரியணும். அதனால் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எண்ணெய்க்கு மேலே ஜல்லிக்கரண்டி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தோசை திரட்டுற மாதிரி திரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு முத்து முத்தாக எண்ணெயில் விழுந்து பூந்தி நல்லா சலசலன்னு பொரியறது. லட்டுக்கு பார்த்திங்கன்னா பூந்தி நல்லா வெந்திருக்கணும், அதே சமயம் சாஃப்டாக இருக்கணும். அதனால் இதை ரொம்ப நேரம் எண்ணெயில் விடாதீங்க. ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்ததுன்னா காரா பூந்தி மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். அதனால் இது ஒரு 2-3 தடவை கலந்து விட்டுட்டு இதோட எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. அடுத்த முறை பூந்தி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண ஜல்லிக்கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றி பூந்தி பொரிச்சுக்கோங்க. நம்ம இதை வாஷ் பண்ணாமல் அப்படியே ஊற்றணுன்னா மாவு முத்து முத்தாக விழாமல் தட்டையாக விழும். அதனால் ஒரு முறை பூந்தி பொரிக்கும் போதும் ஜல்லிக்கரண்டியை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் நம்ம பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி பொரித்து எடுத்துட்டேன். இப்போ லட்டுக்கு தேவையான பூந்தியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரியை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு செவந்து வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். திராட்சை உடனே உப்பி வந்துடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதித்து மேலே நல்லா நுரையாக வருதுல்ல, இதுக்கப்புறம் கம்பி பதம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தோன்னா விரல் கடையில் ஒரு கம்பி மாதிரி வருதுல்ல, இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்க இந்த சர்க்கரை பாகில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க பூந்தியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூந்தியில் நல்லா ஊறணும். அதனால் கொஞ்ச நேரம் போல் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் இது ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூந்தியில் சர்க்கரை பாகுலாம் நல்லா ஊறி சூப்பராக ரெடியாகி இருக்கிறது. இந்த பூந்தியை நம்ம அப்படியே லட்டு பிடிச்சோன்னா அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்காது. அழகாக ரவுண்டாக நம்ம லட்டு பிடிக்க முடியாது. அதனால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு பூந்தி எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதும் இதை இந்த பூந்தியிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை கையாலே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூந்தி வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூந்தி எடுத்து லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் குறைஞ்சி லட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இறுக்கமாகும். அதனால் நம்ம ஏற்கனவே ராகி லட்டு, லவா லட்டுலலாம் பார்த்த மாதிரி இதை வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்க தேவையில்ல. லைட்டாக மட்டும் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பூந்தியும் நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பூந்தி லட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லட்டு நம்ம பிடிக்கும் போது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே இதில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா குறைஞ்சி லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பூந்தியும் லட்டு பிடிச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பூந்தி லட்டை இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே செய்யுங்க. மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.